எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் மேஷ ராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரிஷபராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போது இங்கேயும் ஒரு பரிவர்த்தனை இருக்குது. ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலையும் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்திலையும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்காங்க. அசுர குருவும் தேவகுருவும் கிரக பரிவர்த்தனை, இது மிகப்பெரிய யோகமாக இருக்குது. ரிஷப ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ரிஷப ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதியும் 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதியும் 11வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் புதனாதித்ய யோகமாக இருக்கு. இது ஒரு அற்புதமான தருணம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்கு 11வது பாவகன் லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள், தனஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான். தனஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, இப்படி ஒரு 5 கிரகங்கள் அற்புதமான தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தானுங்க ஏப்ரல் மாதம் பிறக்கப்படுது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை 100% ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பல தருணத்தில் இந்த பிரபஞ்சம் யோகமான பலனை தரும். பயன்படுத்திக்கோங்க. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் இல்லையா? வயசு போனதுக்கப்புறம் நம்மளால் செய்ய முடியலையே, பண்ண முடியலையே, ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைக்கலான்ட்டு வீம்புக்கு விதைச்சோம்னா விதைச்ச பயிர் என்னவோ வந்துடும், விளைஞ்சது வீடு வந்து சேராது. அந்த மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தருணமானது 100% பிரமாதமான தருணம், அருமையான தருணம். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேனுங்க, முயற்சி பண்ணி பாருங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க. என்னால் எதுவுமே செஞ்சுக்கிட முடியல, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையை நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊர்லேயோ உங்கள் ஊர் பக்கத்துலேயோ கால பைரவர் கோவில் இருந்தால், கடிகாரம் நேரத்துக்கு உகந்த தெய்வம் எதுனா பைரவர், காலத்துக்கு உகந்த ஒரு ஒரு கடவுள் யாருன்னா பைரவர், கால பைரவர். கால பைரவருடைய திருத்தலத்துக்கு ஒரு வாழை இலை வாங்கிட்டு போய் பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு வெண்பூசணி, சாம்பார், அதாவது டிஸ்ட்ரிக்கு உடைக்கக்கூடிய பூசணி சாம்பார் பூசணின்னு சொல்லுவாங்க, சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஊர் வெவ்வேறு பேர் இருக்குது அந்த பூசணிக்காவுக்கு. கல்யாண பூசணிக்காவுன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு வாழை இலை, பச்சரிசி ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டு ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு போய் 2 அறுத்து உள்ளே இருக்கிற விரையெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு துணியில் மிளகு வச்சு ஒரு மூட்டையாக கட்டி 2 பக்கம் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த 2 திரி போட்டு விளக்கேற்றுங்க.
ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார இந்த அமைப்பு, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டமி நாள் வந்தது அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பு. இந்த நாளில் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வெகுவாக கம்மியாகும். அல்லது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கூட செய்யலாம். மாதம் பிறக்கப்படக்கூடியது செவ்வாய்க்கிழமை, அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையே சாயந்தரம் நீங்கள் ராகு காலத்தில் போய் செய்துட்டு வரலாம் 4:06. இந்த வழிமுறை பிரதானமாக பயன்படுத்துங்க ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள். அதுபோக உடல் உபாதையும் அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா தனஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதியோட சேர்றார். தனஸ்தானாதிபதி தான் உடல்ஸ்தானாதிபதியும். அப்போ குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். இந்த மாத பிறப்பு செவ்வாய்க்கிழமை, அந்த வியாழக்கிழமை வரக்கூடிய வியாழக்கிழமைனா மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் விநாயகர் கோவிலில் தர்ஷாமூர்த்தி ஆலயம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். விநாயகர் திருத்தலம் இருக்குதுன்னா அதுவும் அரச மரத்தடி விநாயகர் கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் திருத்தலத்தில் தர்ஷாமூர்த்தி திருத்தலம் இருந்தால் தர்ஷாமூர்த்தி திருத்தலத்து அந்த கோவிலுக்கு போய் தேங்காய் உடைச்சி குடுமியை எடுத்துட்டு, தேங்காய் எப்போவுமே கோயிலில் மட்டும் நம்ம உடைக்கிறோம்னா அடுத்த செகண்டே நம்ம குடுமியை பிச்சு விடணும். சில பேர் அப்படியே வைப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. குடுமியை உடைச்சிட்டு, அதாவது தேங்காய் உடைச்சி குடுமியை எடுத்துட்டு 2 தேங்காய் நெய்யை ஊற்றி 2 தேங்காய் மூடியிலே நெய்யை ஊற்றி விளக்கேற்றுங்க. அற்புதமான வழிமுறை, உடல் உபாதைகள் சரியாகும். நாம் ஒரு பரிகாரம் கோவிலில் போய் செய்கிறது முக்கியம் இல்லைங்க, அதுக்கான நேரம் இருக்கணும். அதுக்கான நேரம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது பலிதமாக இருக்குமே தவிர, சத்தியமாக நம்ம நேர காலங்களில் பாதகமாக இருந்து நம்ம 1000 கோயிலுக்கு போனாலும் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது, பார்த்துக்கோங்க. அதாவது தெய்வ தேவாதிகள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்தி தானுங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு உறுதுணையாக இருந்தால் மட்டுமே அந்த கடவுளுடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும். சரியா? அதனால் இந்த வழிமுறைகள் செய்யுங்க. உடல் உபாதைகள் சங்கடமாக இருக்குது அப்படின்னா, இது உடல் உபாதைகள் சங்கடமாக இருக்குனால இந்த வழிமுறை பண்ணலாம். வியாழக்கிழமை நாளில் புத்திரபாகியத்தில் சங்கடங்கள் இருக்குதுன்னா, புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கும் சேம் வழிபாடு தான். தர்ஷாமூர்த்தி ஆலயத்தில் வியாழக்கிழமை நாளில் போய் 9 தீபம் 9 நெய் தீபம் ஏற்றுங்க, அகலில் ஏற்றுங்க, போதுமானது. இது எல்லாமே ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய வழிமுறை. நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்க. இந்த வழிமுறை செய்ததுக்கப்புறம் மாற்றம் என்ன இருந்ததுன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் சார், எங்களுக்கு பலன் சொல்லுங்கள் சார். கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுல தானுங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது நேற்று நீங்கள் இப்படி இருந்தீங்க, இந்த தொழில் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, இத்தனை பேரோடு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேர், தாத்தா கூட உங்கள் பிறந்தவங்க இத்தனை பேர். தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தன் சொல்கிறது ஜோசியம் கிடையாது. நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவை. நமக்கு தேவை என்னன்னா நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. ஆனாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்பில் என்னன்னா தீர்வு தான் முக்கியமாக. இந்த வழிமுறை செய்து பாருங்கள், கட்டாயம் நல்லது நடக்கும். அதுபோக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்றது எனக்கு தெரியாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? நேர காலங்கள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான வழிமுறை சொல்கிறேனுங்க, அது செய்து பாருங்கள். எரியறது எடுத்தால் கொதிக்கிறது தானாக அடங்கிடும். ஒன்று. அடுத்தது, உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தடைகள் நீங்கும். நமக்கு முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பலவிதமான தடைகள் இருக்கும். நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் இருக்குதானே செய்கிறாங்க. நாம் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏதோ ஒரு வகையில் நமக்கு சங்கடங்கள் கொடுக்கறதுக்கு 4 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தடைகள் எல்லாம் இந்த நேரத்தில் சரியாகும். நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற அந்த தடைகள் நிச்சயமாக நீங்கும். அதன் பிறகு 2வது பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் யாருன்னா
திடீர் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி, அதாவது ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா. 6வது பாவகம், 6வது பாவகன்றது ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. 12வது பாவகத்துக்கு அதிபதி என்றவர் விரயஸ்தானாதிபதி, ஐன சுகஸ்தானாதிபதி. இந்த 2 பேரும் அமைப்பு நல்லா இருந்தால் ஒரு மனசனுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஏற்கனவே நமக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாவியாகி உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிறார். அப்படி யாருடைய நட்சத்திரம்? உங்கள் ராசியில் இருக்கிறாரே குரு பகவான், அவருடைய நட்சத்திரத்தில், புனர்பூச நட்சத்திரத்தில். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற குரு மங்கள யோகமாக இருக்கு. செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு கிடையாது, செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும். கல்யாணம் ஆகி பல வருடமாக பிரிஞ்சிருக்கிறோங்க, இந்த நேரத்தில் இணையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் ஆகி நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டோங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறேனுங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் சாதகமாக இருக்குது, நீங்கள் அடுத்த கல்யாணத்தை அடுத்த வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். பிரிஞ்சு போன காதலர்களும் ஒன்று சேருவீங்க. அதுபோக பூர்வீகத்தை என்னால் விற்க முடியலைங்க, சேல்ஸ் பண்ண முடியலைங்க, எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த சொத்து பத்து கொடுத்து விட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னா, விற்காத சொத்து இந்த நேரத்தில் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏப்ரல் முழுவதும். அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதி, 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, புதனாதித்ய யோகமாக இருக்கிறாரு. இதெல்லாம் வேலையில் திடீர் அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறனுங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது, இருக்கிற வேலையில் ஏற்றத்தை கொடுக்கறது, ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தரால் நமக்கு நல்லது நடந்துடும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் மாத பிறப்பன்னைக்கு உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கிறார். அண்ணன் தம்பி அக்கா தங்கை கூட பிறந்த பிறப்புகள், இந்த மாதத்தில் நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வந்துடும். அது காலத்துக்கு அந்த பிரிவினை கொடுத்துரும். செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துடும், போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துடும். கூட பிறந்த பிறப்புகள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் சூதானமாக இருங்க, குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. அதாவது ஒரு வயிற்றில் பிறந்தோம், என் அண்ணனுக்கு எனக்கு என்ன போய் சங்கடம் வந்துட்டு போகுது, எனக்கு என் தங்கைக்கு என்ன சங்கடம் வந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில வீட்டில் காலத்துக்கும் பேசாமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் மறைஞ்சி நம்ம ராசியாதிபதி சுக்கிர பகவானுடைய சாரம், சுக்கிரன் நம்ம ராசியாதிபதி தான், 6 தானே, அவருடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தால் யாருக்கிட்ட எப்படினாலும் இருங்க, உங்கள் அண்ணனோ அல்லது தம்பியோ தங்கையோ அல்லது அக்காவோ அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க, இல்லைன்னா உறவை இழந்துக்குவீங்க, பார்த்துக்கோங்க. 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. ஒரு மண்ணு மனம் வாங்கலாமான்ற எண்ணமெல்லாம் இந்த மாதத்தில் வரதான் செய்யும். காசு பணம் இருக்கிற இடம் தெரியல, இவர் மண்ணு மனம் வாங்கலாமான்னு சொல்கிறாரு, அதுதான் விதினா மாறப்போகுதா? வாய்ப்பு இருக்குது. புத்திரஸ்தானாதிபதி புதன், தனஸ்தானாதிபதி புதன் தான். தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் இருந்து புத்திரஸ்தானம், அதாவது புத்திரஸ்தானாதிபதினு வச்சுக்கோங்க. புதனை புத்திரஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து புத்திரகாரகனோட இணைஞ்சினா குரு பகவானுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது பாவகத்தில் படதான் செய்யும். இந்த அற்புதம் மறுபடியும் எப்போ வருதுனாலும் தெரியாது. ஏன்னா நான் மாத தொடக்கத்தில், ஏதாவது இந்த வீடியோவுடைய தொடக்கத்திலேயே சொன்னேன், ரிஷபராசிக்காரங்களுக்கு 5 கிரகங்கள் 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்குது. அந்த 5 கிரகங்களில் புதன் ஒருத்தர். புதன் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி. புத்திரஸ்தானாதிபதியுடைய பார்வையும் புத்திரகாரகன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் புத்திரஸ்தானத்தில் படும். இது சிறப்பு. இதில் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, புதனும் சூரியனும் ஒரே இடத்துல இருக்காங்க, ஆனால் அஸ்தமனம் ஆகலை. புதன் சூரியன்கிட்ட அஸ்தமனம் ஆகலை, இது யோகமாக இருக்குது.
12-13 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். முயற்சி எடுத்துக்கோங்க. முயற்சினா நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் கிடையாது, போகாத கோவில் குளம் கிடையாது. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்து பார்த்துட்டோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கிறத விட இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு இந்த நேரத்தில் மருத்துவ ரூட்லேயோ அல்லது இயற்கையோ செயற்கை எப்படியோ ஒன்று நீங்கள் எடுக்கக்கூடிய கோவில் வழிமுறைகள் மூலயமாவோ அல்லது பார்க்கக்கூடிய வைத்தியத்தின் மூலமாகவோ நிச்சயமாக புத்திர பாக்கியம் ஏற்படும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. எத்தனையோ மருத்துவர்கள் 3 மாதம்தான் இவர் உசுரோடு இருப்பார் அப்படின்னு சொன்னவங்கள்லாம் 3 வருஷம் வாழ்ந்துட்டு போனவங்க நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு மேற்கொண்டாலும் எந்த தொந்தரவும் இல்லைங்க, போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க 2ஆவது நாள் இறந்து போனதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது சொல்லுவாங்க இல்லைங்க பெரியவங்க, பாம்பு கடித்து வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, பொழைச்சிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க, செருப்பு கடித்து செத்து போனவங்களும் இருக்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி நேரகாலங்கள் தான். அந்த நேரகாலங்கள் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பலவிதமான மாற்றங்களை தரப்போகுது. முயற்சி பண்ணுங்க. இது எனக்கான நேரம் அப்படின்னு நினச்சி நீங்கள் முன்னுக்கு போங்க. உழைப்புன்ற விதையை போடுங்க. வெற்றி அப்படின்ற விருட்சம் கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் என்னன்றது ஒரு முறை உங்கள் ஜோதிடர்கிட்ட பாருங்கள், தப்பில்லை. அல்லது உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, கணிச்சு கணக்கு போட்டு என்ன விஷயம் அப்படின்றது கிளியராக அருமையாக அற்புதமாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. சரியா? சரி நண்பர்களே, என்னுடைய பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.